சாண்ட்ராவுக்கு போடப்பட்ட குறும்படம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள்லாம் விஜேஎஸ் சாண்ட்ராவுக்கு குறும்படத்தை போட்டு காட்டி, சாண்ட்ரா பண்ணதெல்லாம் சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சிருவாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. விஜேஎஸ்க்கு மக்கள் குறும்படத்தை போட்டு காட்டி, யோ என்னையா பித்தலாட்ட இது, சாண்ட்ரா இந்த அளவுக்கு ஆஸ்கர் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிருக்கு, நீ வந்து ரெட் கார்டை வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தூக்கி கொடுத்து வச்சிருக்கிற, என்னையா கேவலமாக இருக்கு அப்படின்னு மக்கள் பல பேர் விஜய் சேதுபதியை எதிர்த்து கேள்விகளை சமூக ஊடகங்களில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு எதிரான குறும்படங்கள் சமூக ஊடகங்களில் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சாண்ட்ரா இந்த விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் விஷயத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா பிரித்து 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 நம்ம வைக்க போகிறோம். அதாவது இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது இதுவே முதல் முறை. அதே மாதிரி 2 நபர்களுக்கு ஒரே எபிசோடில் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புன வரலாறும் நம் தமிழ் பிக் பாஸ் வரலாறையே சாரும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சிருந்தார். மக்கள் எல்லாருமே விஜய் சேதுபதி அவர்கள் ஏதோ ஒரு மேனிப்புலேஷனின் காரணமாக பிரஜனுடைய ஒய்ஃப் சாண்ட்ரா இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரே காரணத்திற்காக ரெட் கார்டுங்கிறத கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் வீக்கெண்ட் டிஆர்பியை அதிகப்படுத்துவதற்கு பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த விஜய் டிவி பண்ணி இருக்கு அப்படின்னு பல பேரும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரபல யூடியூபரான மதன் கௌரி அவர்கள் விஜய் டெலிவிஷன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச்சு இதெல்லாம் வர்றதை கணக்கு பண்ணி அவங்களுடைய டிஆர்பியை நீங்கள்லாம் பண்ணுறதை விட நாங்கள் வேற லெவலில் பண்ணி காட்டுறோம் பாருங்கடா, நாங்கள் தாண்டா டிஆர்பி கிங்கு அப்படின்னு அவனுங்க தன்னுடைய டிஆர்பியை நிரூபிச்சுக்கிறதுக்காக 2 பேருடைய வாழ்க்கையை பலி கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் பெரிய பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் சேனலுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வர்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சாண்ட்ராவுடைய நடிப்பு திறமையை பாராட்டியே ஆகணும். ஏன்னா தத்ரூபமாக சேனலையும் விஜய் சேதுபதி அவர்களையும் அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கோபி சுதாகர் அவங்களுடைய பரிதாபங்கள் சேனலில் பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிருப்பாங்க. உன் புருஷன் இந்த காரில் ஏறி போகிறான், திரும்ப வந்து இறங்க போகிறான், அதுக்கு எதுக்கு நீ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அச்சு அச்சு அச்சுன்னு சாண்ட்ரா அப்படியே அந்த கார் போகிறப்ப அந்த காருக்கு பின்னாடி ஓடுன காட்சிகள் இப்போ வரைக்கும் பிக் பாஸ் ரசிகர்களால் மறந்தே இருக்க முடியாது. ஓவராக ரியாக்ட் பண்ணுதுங்க. எண்ட் ஆஃப் த டே கேம் ஷோ. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் பிரஜனோட வீடு, அந்த பிக் பாஸ் செட்டு இருக்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டரு. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு பல பேர் அப்போவே விமர்சித்தாங்க. பிரஜன் திரும்ப வந்ததுக்கப்புறம் பிரஜனை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க சாண்ட்ரா. இதெல்லாம் என்னங்கடா பித்தலாட்டா இது? ஏன்டா இது எங்கேயாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குமாடா? என்னடா பிரஜன் என்ன மிலிட்ரியிலேடா வேலை செய்கிறான்? பிரஜனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஐயோ பிரஜன் வருவாரா மாட்டாரா, எதிரி நாட்டுக்காரர்கள் பிரஜனை என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ, அச்சச்சோ அச்சு அப்படின்னு சாண்ட்ரா கதறி துடித்து கொண்டிருந்த வேலையில் அப்படி மிலிட்ரி யூனிஃபார்மை போட்டுட்டு நான் வந்து விட்டேன், இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு பிரஜன் வந்தது ஷாக்காகி பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயங்கி விழுகிறாங்களா? என்னங்கடா பித்தலாட்டம் இது அப்படின்னு இவங்க போட்ட ட்ராமாவை ஊரில் இருக்கிறவெல்லாம் அப்பவே காரி துப்புனான். அதாவது பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சாண்ட்ரா அவங்க சர்வே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பல இடங்களில் விளையாடி இருக்காங்க. குறிப்பாக கனித்திரு சாதாரணமாக பாடின பாட்டை என்னுடைய குழந்தைகளை வச்சு நீ பாடுன, என்னுடைய குழந்தைகளை நீ எப்படி கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கனித்திரு சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடியே கனித்திரு போயிட்டாங்க. எப்போ குழந்தைகளுக்கு எதிராக நீ பேசுகிற அப்படின்னு கனித்திருவை சாண்ட்ரா பிராண்ட் பண்ணாங்களோ கனித்திருக்கு அப்போ பிடிச்சது சனி. அப்போ அவங்க எவிக்ட் ஆகி வெளில போயிட்டாங்க. ரைட்டு, அடுத்த டார்கெட் யார்? ரைட், விஜய் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரையும் காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜய் பார்வதி பக்கத்தில் உட்காந்து பார்வதி கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு, பார்வதி ஒரு பைத்தியக்காரி, அவளுக்கு தான் வாய் சும்மா இருக்காது, இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டா. பாத்ரூம்குள்ளே நானும் கமருதீனும் என்ன பண்ணோம், கமருதீனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் கேட்டு வாங்கிட்டு அதை பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கு எதிராகவுமே அக்கா பக்காவாக பயன்படுத்துச்சு. அதாவது அவங்க ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறாங்க, ஸ்கேம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அக்கா திரும்ப பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? கமருதீன்.
அப்படின்னு. அந்த பொறுக்கி பேசுனத நம்ம வந்து இந்த இடத்துல நியாயப்படுத்த விரும்பல. அந்த பொறுக்கி பேசுனது தப்பு. அவன் கேவலமா தரைக்குறைவா இறங்கி பேசினான். அதில மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன சொன்னா ட்ரிகர் ஆகுமோ? என்ன சொன்னா அவங்க கோவப்படுவாங்களோ? ஸ்கேம்ட்ரா எங்க இருக்கு? காமருதீன் எங்க இருக்கு? ஸ்கேம்ட்ராவுக்கு காமருதீன் வந்து பதில் இல்லையே! நீங்க வேற ஏதாவது வார்த்தைய பயன்படுத்தியிருக்கலாமே! அடுத்து பொறுக்கி பார்வதி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேரையுமே ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிற பியூர் இன்டென்ஷன்ல சாண்ட்ரா பயன்படுத்தின வார்த்தைகள் இதெல்லாம். அதாவது நீ கேமுக்காக என்ன வேணா பேசியிருக்கலாம். ஆனா அவ பெர்சனலா எடுத்து கொண்டு வந்து உன்கிட்ட சொன்னத, நீ வந்து சபையில போட்டு உடைக்கிற. நெறைய பேருக்கு இருக்கும். அந்த 7 பேர் என்ன ப்ரோ, அந்த 7 பேருன்றது ஷோவா? வெளியில 10,00,000 பேர் விஜே பார்வதியும், கமருதீனையும் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. டேய் அவைங்கள பொறுத்தளவுக்கு 10,00,000 பேருன்றது மைண்ட்ல இருக்காது. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்கள பொறுத்தளவுக்கு மனிதர்கள். வெளியில பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விர்ச்சுவல் ஆடியன்ஸ். அவங்க யாரையுமே அதாவது ஆடியன்ஸ் கைதட்டுறத கூட டிவியில காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே உருவம் விஜய் சேதுபதி அவர்களுடைய உருவம் மட்டும் தான். அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம சொன்ன பெர்சனல சாண்ட்ரா ஷேர் பண்றாளே அப்படிங்கிற ஆதங்கத்திலயும், அந்த ஒரு டிப்ரஷன்லயும் தான் கமருதீன் மற்றும் பார்வதி அவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவ இங்கருந்து வெளியேத்தணும். இவ்வளோண்டு காருங்க. அங்கக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பெர்சனல் விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ட்டே இருக்காங்க. அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அப்ப என்ன பண்றது? ஒண்ணு பார்வதி, கமருதீன் 2 பேரும் இறங்கி போயிருக்கலாம். ஆனா மாறாக சாண்ட்ராவ நம்ம வெளியேத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவ வெளியே தள்ளுறாங்க. சாண்ட்ரா வந்து கீழ போய் விழுகுறாங்க. அது வந்து ஒரு புல்தரை. அதே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அங்க போய் சாண்ட்ரா விழுந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு பிசிக்கலாக அடிபட்டிருக்கும். சரி அவங்க கீழ விழுந்ததும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்றாங்க. அவங்களுக்கு ஐய்யய்யோ! அம்மம்மா! அச்சச்சோ! அவங்களுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. பேனிக் அட்டாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு. சரி ஒருவேள சாண்ட்ராவுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னா, இந்த இடத்துல பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் ரெட் கார்டு வாங்கியிருப்பாங்களா? இல்ல ரோஸ்ட் வாங்கியிருப்பாங்களா? கண்டிப்பாக ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம இந்த இடத்துல என்ன கேட்கிறோம்னா, உண்மையிலேயே சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சா? இல்ல பேனிக் அட்டாக் வந்த மாரி நடிச்சாங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுது. நான் என்ன கேட்கிறேன், ஏன் இத நடிப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அப்படின்னா, கமருதீன் வந்து அந்த ரூம்குள்ள போறான். அந்த ரூமுக்குள்ள போகல. சத்தம் கேட்குது. அலர்ற சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு அந்த கதவ திறந்ததும், அப்படியே ஓடி ஒளிஞ்சு போர்வதைய போத்திக்கிட்டு, "ஏய் போ முதல்ல வா, நின்னு முதல்ல வா" அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த சினிமாக்கள்ல சைக்கோ கொலைகாரன் ஒருத்தன் ரூமுக்குள்ள வரும்போது, அந்த ஹீரோயின் ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்கல்ல. ம். ஆ! அப்படின்னு பழைய படங்கள்ல பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி சொல்றேன். இவ்ளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. சரி ஓகே பயந்துட்டீங்க. அவன் ரெட் கார்டு வாங்கிட்டான். அவன் பண்ண தப்ப உணர்ந்துட்டான். அவன் உங்க கால்ல விழுகுறதுக்கு வர்றான். கால்ல விழுந்து ஒருத்தன் மன்னிப்பு கேட்க வர்றான். அந்த இடத்துலயும் ஐயய்யோ! அப்படின்னு நீங்க கதர்றீங்கன்னா, மன்னிப்பு கேட்க வர்றவன், கால்ல விழுகிற வர்றவன, நீங்க அந்த மாரி பேசியும் புரியல. அவன் கால்ல விழுக வரானா? இல்ல கால வார வரானா? சரி, சாண்ட்ரா வந்து பண்றதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். சாண்ட்ராக்கு வந்து மனரீதியாக அவங்க பலவீனமான நபராகவே இருக்கட்டும். அப்படி மனரீதியாக பலவீனமான நபர பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்க்குள்ள கூட்டிட்டு வர்றது சரியா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அத இவனுங்க பண்ணியிருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனதளவுல பலவீனமாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்க விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம், அது அத விட அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட நபரு ரொம்ப பலவீனமானவங்க. அவங்களால எந்த ஒரு டாஸ்க்கையுமே எண்டுரன்ஸ் டாஸ்க்கா இருக்கட்டும், பிசிக்கல் டாஸ்க்கா இருக்கட்டும், அதை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லாத ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் அப்படின்னு தெரிஞ்சும், இந்த கார் டாஸ்க் மாதிரியான விடிய விடிய போகக்கூடிய ஒரு டாஸ்க்க எப்படி இவனுங்களால வைக்க முடியுது? அதுவும் கடைசி டாஸ்க்காக வெள்ளிக்கிழமையாக அந்த டாஸ்க்க வச்சா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் சாண்ட்ராவால அப்படின்னு தெரிஞ்சு தான் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்த இவனுங்க செஞ்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் உள்ள வந்து, "சாண்ட்ரா அப்படியே டோருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. அடுத்த ஸ்டாப்ல இறங்குற மாரி உட்காந்துருக்கீங்க" அப்படின்னு பிக் பாஸே உள்ள வந்துட்டு, "டேய் நீங்க சாண்ட்ராவ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா" அப்படின்னு அங்க இருக்கிறவன் எல்லாரையும் தூண்டி விட்டு, ஏன்டா இப்படி ஒரு மானங்கெட்டு போய் ஒரு டிஆர்பி உங்களுக்கு தேவையாடா? சாண்ட்ரா என்கிற நபர் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு அன்ஃபிட். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததே நம்பர் 1 அயோக்கியத்தனம். ஏன்னா இந்த வாய்ப்பு பிரஜனுக்கு வந்தது.
பிரஜன் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு விஜே சொல்ல, விஜேஎஸ் ரெக்கமெண்ட் பண்றாரே அப்படின்னு பிரஜன்ட்ட வந்து பிக் பாஸ் டீம் பேசுறாய்ங்க. பேசும்போது சார் வந்து ஓகே உங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. நீங்க உள்ள வரலாம். ஆனா நாங்க இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். உங்க மனைவியும் பிரபலமான நபர் தானே சாண்ட்ரா, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க நாங்க வாய்ப்பு தரோம்னு இவனுங்க சொல்ல, பிரஜன் போயி இந்த ஷோக்கு ரெடியாகவே இல்லாத, மனரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி சாண்ட்ராவ கன்வின்ஸ் பண்றாரு. கன்வின்ஸ் பண்ணி தான் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்க்குள்ள அவர் கூட்டிட்டு வர்றாரு. அன்ஃபிட் அவங்கள என்ன ஸ்கிரீனிங் ப்ராசஸ் பண்ணாங்க, எந்த டாக்டர் அவங்களுடைய மனநிலையை சோதிச்சாரு, அவங்களுடைய உடல் சரியாக இருக்கிறதா, இந்த ஷோக்கு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு மயிரும் பண்ணாம ஒரு ஸ்பெஷல் கோட்டால பிரஜனுக்காக, பிரஜன் உள்ள வரணும், அதனால இலவச இணைப்பாக சாண்ட்ராவும் தொத்திட்டு வந்துட்டாங்கன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட நபரை உள்ள விட்டுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே 2 பேருடைய வாழ்க்கையை ரெட் கார்டு கொடுத்து நீங்க பலி கொடுத்துருக்கீங்கன்னா என்ன மாதிரியான மானங்கெட்ட சேனல் இவனுங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இவனுங்களுடைய டிஆர்பி வெறிக்காக 2 பேருடைய வாழ்க்கையை கெடுத்தது தான் மிச்சம். சாண்ட்ரா நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பண்ணதுனால நீங்க நினைச்சிருந்தா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சார் ரெட் கார்டு வரைக்கும் வேண்டாம் சார், இது இதோட நிறுத்திக்கலாம் சார், அவங்களுக்கும் லைஃப் இருக்கு சார், அவன் என் காலிலே விழுந்துட்டான் சார், அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்றா சார், வேணாம் சார் இன்னொரு 2 வாரம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போகட்டும், அவங்க மக்களே அவங்களுக்கு தண்டிச்சு ஓட்டு போடாமல் அவங்க 2 பேரையும் எவிக் பண்ணுவாங்க சார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சாண்ட்ரா கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ரெட் கார்டு கொடுத்தப்ப அப்படியே ஐயோ அச்சுச்சோ இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாங்க பாருங்க சாண்ட்ரா. அப்பட்டமாக நீங்கள் இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு வேலை செஞ்சுருக்கீங்க சாண்ட்ரா. அதற்கு சேனலும் இறங்கி வந்து அவனுங்களுடைய டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டானுங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த சாண்ட்ராவுடைய ஓவர் ஆக்டிங், ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் பற்றியும், விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ரெட் கார்டு விஷயத்தில் பண்ண பித்தலாட்டத்தை பற்றியும் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.